குளிச்சுட்டு யோகா செய்யலாமா இல்லை யோகா செஞ்சுட்டு குளிக்கணுமா? நீங்கள் கன்னிசாமியாக இருந்தால் ஆமாம், ஏன்னா அவ்வளவு கழிவுகள் உடம்புல இருக்குது. புரிஞ்சுக்கங்க, உங்கள் உடம்புல கழிவே இல்லைன்னா என்ன தெரியுமாகும்? எவ்வளவு நேரம் நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளவு லாபம். வணக்கம் நண்பர்களே. குளிச்சுட்டு யோகா செய்யலாமா இல்லை யோகா செஞ்சுட்டு குளிக்கணுமா? இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டனால அதுக்கு பதில் சொல்கிறக்காக இந்த வீடியோ. நீங்கள் கன்னிசாமியாக இருந்தால் யோகா செஞ்சதுக்கப்புறம்தான் குளிக்கணும். நீங்கள் குருசாமியாக இருந்தால் குளிச்சுட்டு யோகா செய்யணும். புரியல இல்லையா? புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் யோகா செய்கிறது ஆரம்ப நிலையில் யோகா செஞ்சுட்டு குளிக்கணும். கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் பல வருஷமாக யோகா செஞ்சு உங்கள் உடம்பு வேற ஒரு ஃபார்முக்கு வந்துடுச்சுன்னா, அது என்னங்கிறத சொல்கிறேங்க, வந்துடுச்சுன்னா குளிச்சுட்டு யோகா செய்யணும். இது உங்களுக்கு புரியணும்னா சில கான்செப்ட் புரியணும். புரிஞ்சுக்கங்க. யோகா செஞ்சு முடித்தோடனே, அதாவது யோகா செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அல்லது செஞ்சு முடித்தோடனே உங்களை நீங்களே மோந்து பாருங்கள், ஸ்மெல் பண்ணுங்கள். யோகா செய்யும் பொழுது வேர்வை வருது இல்லையா? அந்த வேர்வை ஒரு கெட்ட வாசம் அடித்தா, பேட் ஸ்மெல் அடித்தா, மோந்து பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யோகா செஞ்சுட்டு குளிக்கணும். சில பேர் யோகா செஞ்சு முடிச்சுன்னு ஸ்மெல் பண்ணி பாருங்கள், பேட் ஸ்மெல்லே அடிக்காது. அந்த மாதிரி நபர்களெல்லாம் குளிச்சுட்டு யோகா செய்யணும். புரிஞ்சுதுங்களா? அதாவது யோகா செய்யும் பொழுது என்னாகும்னா நமது உடம்பில் உள்ள கழிவுகள் வெளியே வரும். அது குறிப்பாக வேர்வை வழியாக வெளியே வரும். ஆமாங்க, சில பேர் பக்கத்தில் யோகா செய்கிறாங்கன்னா நமக்கே இங்கே வந்து ஸ்மெல் அடிக்கும். ஆமாம், ஏன்னா அவ்வளவு கழிவுகள் உடம்புல இருக்குது. புரிஞ்சுக்கங்க. அப்போது யோகாலாம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் அந்த அப்படியே அந்த பேட் ஸ்மெல்லோட, அந்த சொட்டிங்கோட, அந்த வேர்வையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கே உங்களை பிடிக்காது. அந்த ட்ரெஸ்ஸில் எல்லாம் இருக்கும். அப்போ அன்ஈஸியாக இருக்கும். அதனால் ஆரம்ப நிலையில் யோகா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் உடனே குளிக்காதீங்க. யோகா செஞ்சுட்டு எல்லாம் முடிச்சாச்சு, சவாசனெலாம் முடிச்சுட்டு ஓகே வாழ்க வளமுடன் அப்படின்னு கிளம்பி அந்த யோகா முடித்து குறைஞ்சது அரை மணி நேரம் கழித்து தான் குளிக்கணும். யாருக்கெல்லாம் யோகா செய்யும் பொழுது அல்லது செஞ்சு முடித்த பிறகு உடம்பில் வேர்வை, துர்நாற்றம்னா நீங்கள் ஒன்று நம்மளை அப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அது எப்படி சொல்கிறது, தமிழில் அப்படி தானே சொல்ல முடியும். அது பேட் ஸ்மெல் அடிச்சதுன்னா நீங்கள் பிகினர்ஸ், நீங்கள் கன்னிசாமி. அப்போ என்ன பண்ணணும்? யோகா முடிச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து குளிச்சிங்கன்னா ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. அப்புறம் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு நீங்கள் வேலையை பார்க்கலாம். இது ஆரம்ப நிலையில். இப்படி யோகா செஞ்சு 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 உணவு கட்டுப்பாடு, என்ன சாப்பிட்ணும், காத்தோட்டமான இடத்துல இருக்கிறதுன்னு சொல்லி சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காற்று, உழைப்பு, மனசுங்கிற ஆறையும் சரி பண்ணிட்டு யோகா பண்ணி ஒரு வருஷம், 2 வருஷம், 5 வருஷம்லாம் செஞ்சு உடம்பு தூய்மை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் உடம்புல கழிவே இல்லைன்னா என்ன தெரியுமாகும்? அப்புறம்லாம் யோகா செஞ்சிங்கன்னா இந்த ஸ்மெல் வராது. எப்போ யோகா செஞ்சு முடிக்கும் பொழுது உங்களுக்கு பேட் ஸ்மெல் இல்லையோ அப்போ நீங்கள் குருசாமி ஆகிட்டீங்க, சீனியர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? குளிச்சுட்டு யோகா செய்யணும். அது ஏங்கிறத சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. கழிவுகள் வெளியே வந்து கொண்டிருக்கும் நபர்கள் யோகா செய்துவிட்டு குளிக்க வேண்டும். கழிவுகள் வெளியே வந்து முடிந்த நபர்கள், கழிவில்லாமல் வாழும் நபர்கள் குளித்துவிட்டு யோகா செய்ய வேண்டும். இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேங்க. அதாவது இது வந்து யோகாவுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக சொல்கிற கேளுங்க. யோகா இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் எங்கெங்கெல்லாம் வச்சுக்கலான்னு சொல்கிறேங்க. யோகா செய்கிறவங்க, ஜிம்முக்கு போகிறவங்க, எக்ஸசைஸ் செய்கிறவங்க, வாக்கிங் போகிறவங்க, ஜாக்கிங் போகிறவங்க, உடற்பயிற்சி செய்கிறவங்க, அது இல்லாமல் இந்த தாம்பத்தியம், அதுக்கப்புறமா வந்து கேம்ஸ், விளையாட்டு, இது எல்லாருக்கும் பொருந்தும். புரிஞ்சுக்குங்க. நம்ம ஒரு பயிற்சி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பயிற்சி ப்ராக்டிஸ், அது விளையாட்டாக இருக்கலாம், இல்லை வந்து கட்டில் விளையாட்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு பயிற்சி முடித்தோடனே நமது உடம்புல ஒரு அதிர்வு ஏற்படுங்க.
புரிஞ்சுக்குங்க. ஒரு தியானம், ஒரு யோகா, ஒரு வாக்கிங், ஒரு எக்ஸசைஸ், ஜிம்மு இங்கே இது ஒன்று பண்ணீங்கன்னா உங்கள் உடம்புல ஒரு அதிர்வு ஏற்படும் இல்லையா? இந்த அதிர்வு எவ்வளவு நேரம் நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளவு லாபம். புரிஞ்சுங்களா? குளிக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, குளிச்சா ரீசெட் ஆகும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, சயின்டிஸ்ட்லாம் யாரும் குளிக்கவே மாட்டாங்கங்க. ஆமாங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுற சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து செஞ்சே ஆகணும்னு சொல்லி பல வருடமாக பல மாதமாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக ஆராய்ச்சி செய்வாங்க. குறிப்பாக இந்த ராக்கெட் லான்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த சயின்டிஸ்ட்லாம் கேட்டு பாருங்கள், அவங்க குளிக்க மாட்டாங்க. குளிக்க மாட்டாங்கன்னா டவல் பாத் எடுத்துக்குவாங்க. டர்க்கி டவலை தண்ணியில் போட்டு நினச்சி புழிஞ்சு உடம்புல தேய்ச்சிக்குவாங்களே தவிர குளிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? குளிச்சா ரீசெட் ஆகும். இப்போ நம்ம செல்ஃபோனில் ரீஸ்டார்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா, எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி குளிக்கும் பொழுது, அது பச்சை தண்ணியோ சுடு தண்ணியோ, குளிக்கும் பொழுது உடம்பு, மனசு, புத்தி எல்லாமே ரீஸ்டார்ட் ஆகுங்க. வைப்ரேஷன் வந்து நியூட்ரலுக்கு வரும். புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 மணி நேரம் உட்காந்து இல்லை 1/2 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணுறீங்க. இப்போ தியானம் பண்ணும்போது ஒரு அருமையான வைப்ரேஷன் வருதா இல்லையா? ஒரு 7 மணிக்கு உட்காடுறீங்க, 1/2 மணி நேரம் தியானம் பண்ணுறீங்க, 7:30 மணி ஆயிடுச்சு. ஒரு அருமையான வைப்ரேஷனை உருவாக்கிட்டு 7:45 தண்ணி எடுத்து தலையில் ஊற்றி குளிச்சிட்டிங்கன்னா அது உடம்புக்கோ தலைக்கோ குளிச்சோன்னா ரீசெட் ஆகிடும். அது பண்ணி பிரயோஜனம் இல்லைங்க. புரிஞ்சுங்களா? தாம்பத்தியம் உட்படங்க. தாம்பத்தியம் முடித்த உடனே குடுகுடுன்னு ஓடி போய் குளிக்கக்கூடாது, இல்லை பிறப்பு உறுப்புகளை கழுவக்கூடாதுங்க. அந்த வைப்ரேஷன்லேயே ஒரு 1/2 மணி நேரம் இருக்கணுங்க. இதெல்லாம் வந்து தந்திராவள்ளிகள் தாம்பத்தியத்தில் விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க. அது ஜிம் ஆகட்டும், எக்ஸசைஸ் ஆகட்டும், தாம்பத்தியம் ஆகட்டும், யோகா ஆகட்டுங்க, ஒரு விஷயம் செய்யும் பொழுது நம்ம உடம்புல ஒரு அதிர்வு ஏற்படும். அந்த அதிர்வு ரொம்ப நேரம் இருக்கணும், குறைஞ்சது 1 மணி நேரமாவது இருக்கணும். அப்போ தான் பலன் கிடைக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, புரிஞ்சுக்குங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ண உடனே குளிக்காதீங்க. நீங்கள் போய் ஒரு செட்டில் கார்க் விளையாடுறீங்க, காலைல 7 மணிக்கு போகிறீங்க, 8 மணிக்கு வரீங்க, உங்கள் 9 மணிக்கு ஆஃபீஸ் போகணுன்னா நீங்கள் குளிச்சுட்டு போங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்குங்கன்னு சொல்கிறேங்க. இதுக்குள்ளே என்னமெல்லாம் தத்துவம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறேங்க. பாயிண்ட் நம்பர் 1, குளிக்கும் பொழுது உடம்பு ரீசெட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 2, ஒரு வைப்ரேஷனை ரொம்ப நேரம் வச்சுருந்தால் லாபம் அதிகம். பாயிண்ட் நம்பர் 3, உடம்பில் கழிவுகள் வேர்வை வழியாக வர நபர்கள் பயிற்சி முடித்த உடனே குளிக்கணும். கழிவு மூலமாக அந்த வேர்வை மூலமாக கழிவு வராத நபர்கள் குளித்ததுக்கப்புறம் பயிற்சி பண்ணணும். இந்த 3 கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களது அந்த குளிக்கும் பேட்டர்னை மாற்றிக்கிங்க. புரிஞ்சுக்குங்க. நான் ஆரம்பத்தில்ங்க, நான் முதல்ல எனக்கு உடம்புல அவ்வளோ வியாதிகள் இருந்துச்சு, மனசில் அவ்வளோ இறுக்கம் இருந்துச்சு. நான் சொல்கிறது 20 வருஷம் முன்னால். அவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்கும் பொழுது கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரத்தில் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எதிரில் AUM ஆம் யோகா தெரப்பி அப்படிங்கிறதுக்கு முதல் அப்போ தாங்க நாங்கள் யோகா சென்டருக்கு போகிறேன். கணேஷ் பாபு அவர்களும் துர்கா மேடமும் எனக்கு யோகா சொல்லி கொடுத்தாங்க. அங்கே போகும்போது வாழ்க்கையில் முதல் அப்போ தாங்க யோகா பண்ணுறேன். 1 மணி நேரம் யோகா பண்ணனா உடம்பெல்லாம் ஊற்று பாருங்க, அப்படி வேர்வை. ஸ்மெல் பண்ணி பார்த்தா நமக்கே பிடிக்காதுங்க. ஆமாங்க, கொஞ்ச நாள் இல்லை, ஒரு 6 மாதம், ஒரு வருஷமாக தொடர்ந்து போயிட்டுருக்கேன். அவ்வளோ வேர்வைங்க. எல்லாம் வந்து ரொம்ப வருஷம் யோகா எல்லாம் பண்ணி நான் சொல்கிறது ஆரம்ப கட்டத்தில் அவ்வளோ ஸ்மெல் வந்துச்சுங்க. இப்போ நான் யோகா கிளாஸுக்கு போயிட்டுருக்குறேங்க. ஊருக்கே நம்ம உபதேசம் பண்ணி எல்லாமே யோகா கிளாஸ் நடத்திட்டு இருந்தாலும் வீட்டில் தனியாக பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாதுங்கனால நான் டெய்லி காலையில் 7லேருந்து 8 மணி வரைக்கும் எப்பப்பெல்லாம் கோயம்புத்தூர் இருக்கிறனோ நானும் பணம் கட்டி இப்போ நான் கிளாஸுக்கு போயிட்டுருக்குறேங்க. இப்போ அதே யோகாவை நம்ம பண்ணும் பொழுது எந்த ஒரு ஸ்மெல்லு வரலைங்க. எவ்வளோ நேரம் யோகா பண்ணாலும் பேட்ஸ்மேன் அடிக்கிறது இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், குளிச்சுட்டு யோகாவுக்கு போகிறேன். யோகா முடிச்சோன்னு வைப்ரேஷனோட அப்படியே நான் அன்றைக்கி ஃபுல்லாக இருக்கிறேன். ஆமாங்க, இது நான் குருசாமி ஆகிட்டேன். புரிஞ்சுக்குங்க. இதே ஆரம்ப கட்ட காலங்களில் முடிச்சுட்டு வந்து குளிச்சா தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் கன்னிசாமியாக இருந்தால் யோகா பண்ணிவிட்டு குளிங்க. குருசாமி ஆகிட்டிங்கன்னா குளிச்சுட்டு யோகா பண்ணுங்க. இந்த 3 கான்செப்டை புரிஞ்சுக்குங்க. அவ்வளோதாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய அந்த குளிக்கிற பேட்டர்னை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோவை திரும்ப பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒருவேளை இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால், இந்த டவுட்டு மட்டும் இல்லைங்க, எனி டவுட், இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி கேள்வி இருந்தாலும், எது சம்பந்தமாக இருந்தாலும்
healerbaskar@gmail.com நீங்கள் இமெயில் பண்ணிங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 100 முதல் 300 பேருக்கு இலவசமாக ஆலோசனை கொடுத்து வருகிறேன். என்னை தொடர்பு கொள்வது மிகவும் சுலபம். healerbaskar@gmail.com உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் தொலைபேசி எண், உங்களுடைய கேள்வியை ஒரு கடிதம் போல் எழுதி டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கலாம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.